2026 நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியினுடைய கட்சியை வீழ்த்தி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றியது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றதைத் தொடர்ந்து இந்த கட்சியினுடைய கட்சிக்காரர்களும் மக்களும் ஒன்றிணைந்து புரட்சியாளர் லெனின் அவர்களுடைய சிலையை அடித்து உடைத்து நொறுக்கியிருக்கிறார்கள். இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேலும் அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய கலவரங்களும் மக்களுடைய வீடுகளை புல்டோசரை விட்டு இடிப்பதும் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி முழங்கிக் கொண்டே அங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதும் அதேபோல பல தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மதவாத பிஜேபி சங்க பரிவார அமைப்பினுடைய இந்த நடவடிக்கையானது இந்தியாவின் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி அரசானது மத்தியிலும் மாநிலத்திலும் நாங்களே ஆட்சி செய்ய வேண்டும், இரட்டை சர்க்கார் இரட்டை இன்ஜின் என்று சொல்லி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மத்தியில் சர்வ அதிகாரங்களையும் வைத்து கொண்டு மிகப்பெரிய மதவாத அரசியலை, மதவிருப்ப அரசியலை, இந்துத்துவா என்கிற இந்த செயல்பாட்டை முன்வைத்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டு கலவரங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறது. இந்த பிஜேபி சங்க பரிவார அமைப்புகள் ஒருபோதும் காலூன்றிவிடக்கூடாது என்று தான் ஜனநாயக சக்திகள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறார்கள். எனவே இளைய தலைமுறைகள், ஜென்சி தலைமுறைகள், பிஜேபி இந்திய நாட்டிற்கு மிக கேடானது, இந்திய மக்களினுடைய உரிமைகளுக்கு எதிரானது, இந்திய மக்களை பிளவுபடுத்தி மதவெறி அரசியலை விதைக்கக்கூடியது. அங்கே மணிப்பூரிலே அதே போலத்தான் இளம் பெண்ணை நிர்வாணப்படுத்தி அழைத்து கொண்டு வந்தார்கள் பிஜேபிக்காரர்கள். அதே போலத்தான் மேற்கு வங்கத்திலும் இது போன்ற ஒரு அரசியல் செய்து வருகிறார்கள். எனவே இளைய தலைமுறைகள் அனைவரும், ஜனநாயக சக்திகளும் இந்த மதவாத கும்பலுக்கு எதிராக போராட்டங்களை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு எதிரான கண்டன குரல்களை எழுப்ப வேண்டும். இந்த இளைஞர்களையும் இந்து மக்களையும் விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும். அவர்களின் மத உணர்வை அடிப்படையாக கொண்டு அந்த மத உணர்வை தூண்டிவிட்டு இந்த அரசியலை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். எனவே இவர்களை துடைத்தெறிய வேண்டும், இவர்களை எதிர்க்க வேண்டும், இவர்களுக்கு எதிரான போராட்டங்களை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த பிஜேபி சங்க பரிவார அமைப்புகளுடைய இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறேன்.